இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டியாக வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுங்கிற டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னாலே அது சீரக சம்பா அரிசி தான். அரிசி மெஷர் பண்ணுறதுக்கு நான் இந்த கால்படி உலக்கு எடுத்திருக்கேன். இதில் நான் மொத்தம் அரைப்படி செய்ய போகிறேன். ஸோ 2 உலக்கு, கால்படிங்கிறது 400 கிராம், அரைப்படி அப்படிங்கும்போது 800 கிராம் வரும் ரைஸு. இந்த ரைஸை நான் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். 2 கப் அரிசி எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி, இதுதான் அளவு. பட் நான் 3 கப் தண்ணி ஊற்றி முதல்ல ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த குழப்பமுமே இருக்காது இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது. மீதி 1 கப் வாட்டர் இதில் சேர்க்க வேணாம். நம்ம மட்டனை குக் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம லாஸ்ட்டாக மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி தனியாக ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே 3/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எலும்பு கறியாக வாங்கிக்கோங்க, அப்போ உங்களுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒருவேளை 1 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது பிரியாணி நல்லாயிருக்கும். இதை நான் தனியாக எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்காமல் ஒரு 100லேருந்து 150 ml மட்டும் தண்ணி சேர்த்து, அதாவது இது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரில் நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் 2 விசிலுக்கு குக் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விசில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக குக் ஆயிடணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக சின்ன வெங்காயம் நான் ஒரு 100லேருந்து 150 கிராம் உரிச்சு வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலைகள் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். திண்டுக்கல் பிரியாணிக்கு அதிகமாக தக்காளி பழங்கள் சேர்க்கக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 100 ml ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதே போல் 100 ml நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இது குக் ஆகிருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு மட்டன் கொழுப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இது கூடவே இந்த ஆயிலே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் ஆனால் இதோடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் 1/4 படிக்கு 1 டீஸ்பூன் சேர்ப்பேன். நான் காஷ்மீரி மிளகாயும் நார்மல் மிளகாயும் கலந்து தான் அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 5-6 பச்சை மிளகாய், நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி பழம், இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட்லேயே நீங்கள் தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் அரைப்படிக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இதை கலந்து கொடுத்துட்டு 1.5 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, இதுதான் அந்த பிரியாணி மசாலா. ஸோ இதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காயோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட 1/2 டீஸ்பூன் போல் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அந்த பிரியாணிக்கு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது 50 ml 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பிரியாணியோட கலர் போயிடும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். பிரியாணியில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறது தான் பக்குவமே. இப்போது அரைப்படிக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் நல்லா குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நான் ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போது மட்டனுடைய வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மட்டன் பீஸை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா அந்த மட்டனில் அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வாட்டர் மெஷர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி மட்டன் வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன். அது எனக்கு 1 கப் இருந்துச்சு. நான் அதை உள்ளே முதல்ல சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம தண்ணி அரிசிக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3 கப் தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக அரிசியிலேருந்து அந்த தண்ணியை வெளியே எடுத்து சேர்த்துக்கிட்டாச்சு. எந்த கப்பில் நீங்கள் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வாட்டரும் மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்சு வரணும். மசாலாவுடைய வாசனை, பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இப்படி கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அடியிலேருந்து ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடிக்கடி கரண்டியை போட்டு கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. மட்டன் பீசஸ்லாம் அப்புறம் உடஞ்சி போயிடும். இப்போது ரைஸ் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு லெமனுடைய ஜூஸை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அரைப்படி அரிசி அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் அடியிலேருந்து ஒரு வாட்டி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க.
நம்ம வந்து அரிசி உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பு இருந்துச்சு. இப்போ தம் போட போகிறோம். அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இது கட்டாயம் சேர்த்துக்கோங்க, பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். மேலே வந்து ரைஸும் ட்ரை ஆகாமல் இருக்கும். தம் போடுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதில் ஒரு வெயிட் வச்சிடணும். நான் வந்து குழம்பு பாத்திரத்தை மேலே சேர்த்துருக்கேன். இப்போது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் தம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான கமகமங்கிற வாசனையோட ஒரு சூப்பர் யம்மியான திண்டுக்கல் பிரியாணி ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மட்டன் எந்த அளவுக்கு சாஃப்டாக டெண்டரி குக் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பிரியாணியோட மட்டன் எலும்பு போட்ட தால்ச்சா அது கூடவே தயிர் பச்சடியோடு நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.